தேவ சமூகத்தில் கூடி ஜெபிக்க நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். வர வேண்டியவர்களை கர்த்தர் ஏற்ற வேளையில் கொண்டு வருவாராக. அல்லேலூயா. ஜெபத்தை அவர்கள் ஜெபித்த போது ஒரு வார்த்தை சொன்னார்கள். அது என் மனசில் அப்படி விழுந்தது. அந்த வார்த்தையிலேருந்து நாம் செய்திக்குள்ள போகிறோம். எழுப்புதல் எழுப்புதல் என்று சொல்லி கொண்டிருந்தால் எழுப்புதல் வராது. நாம் எழும்பாமல் இருந்தால் எப்படி எழுப்புதல் வரும்? ரொம்ப அற்புதமாக இருந்த அந்த வார்த்தை. அதுதான் நான் பேசிகிட்டு இருக்கேங்க. நாம் எப்படி எழும்பணும், எங்கே விழுந்தோம் இங்கேருந்து நம்ம எழும்பணும், தூசியை தட்டி எழும்பணுங்கிற ரீதியில் தான் நம்ம எல்லாரும் கொஞ்சம் கிறிஸ்தவ சூழ்நிலையிலேருந்து வந்திருக்கிறதுனால அது சம்பந்தமான விஷயங்களை தான் பேசி கொண்டிருக்கிறேன். ஏதோ அவர் வாகனத்திலேருந்து அனுப்புவார், நம்ம கண்ணை மூடி கொரட்டை போட்டு உறங்குனா நடக்குங்கிற மாதிரி ஒரு காரியம் கிடையாது. நமக்குள் நாம் எழும்ப வேண்டிய அநேக வசனம் இருக்கிறது. உடனே ஆவியானவர் எனக்கு அந்த வசனத்தை ஞாபகப்படுத்தினார். அந்த வசனத்தில் போகலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14 நீங்கள் படிக்கணும். எபேசியர் 5:14. என்னம்மா? எபேசியர். அதனால் அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? தூங்குகிற நீதான் விழிக்க வேண்டும், மரித்தோரை விட்டு நீதான் எழுந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்து உன்னை உயிர்ப்பிக்க பிரகாசிப்பிக்க முடியும் சொல்லியிருக்கிறார். ஆனால் எப்படினாலே நீங்கள் புத்தி கெட்டவர்களை போல நடக்காம புத்தி உள்ளவர்களை போல நடந்து கொள்ள பார்த்து ரொம்ப கவனமாக நடக்கணும். நாட்கள் பொல்லாதவிழானதினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நான் அடிக்கடி ஜபிக்க வேண்டும். நாங்கள் எல்லாம் அதிகமாக ஜபிக்கிறவர்கள். நான் யார்கிட்டையும் படித்து ஜபிக்கலை. நானும் அப்படி தான், என் மனைவியும் அப்படி தான், இயல்பாகவே ஜபிக்க பழகி கொண்டோம். ஸோ ஜபிக்க வேண்டும். ஆனால் இங்கே ஜபிக்க முடியவில்லை, ஜபத்துக்கு ஆர்வம் வரவில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால தான் ஜனங்கள் ஜப கூட்டங்களில் அதிகமாக கலந்து கொள்வது இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கு என்ன அடிப்படைங்கிறத நீங்கள் புரியணும். அதனால தான் நான் நடத்துகிற ஜப கூட்டத்துக்கும் மற்றபடி நீங்கள் பார்க்குற ஜப கூட்டத்திற்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது. உங்களுக்கு புரியும்படி தான் நான் சொல்லணும். நீங்கள் வழக்கமாக இன்னொரு ஜப கூட்டத்துக்கு போனால் உடனே கர்த்தர் ஏதோ வந்திருக்கிறார், இதோ நிற்கிறார், நீ கேளு, என்ன தருவார், இப்படி தருவார், உங்களை உற்சாகப்படுத்த, விசுவாசத்தை பலப்படுத்த, அப்படியே உங்களை கொஞ்சம் எழுப்புதல் உண்டாக்கக்கூடிய காரியங்களை தான் அதிகமாய் ஜபக்கூடுகளில் செய்கிறதை நான் பார்க்கிறேன். என்னை பொறுத்தவரையில் ஆவியானவர் இந்த காரியத்தை தவறு என்று எனக்கு சுட்டி காட்டினார். நான் சொல்லி ஆகணும், கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் கேட்குறதெல்லாம் விசுவாசத்தில் ஜபிங்க, அப்படி ஜபிங்க, இப்படி ஜபிங்க, உரிமையோடு ஜபிங்க, அதிகாரத்தோடு எல்லாம் பல விஷயங்கள் தான் கேட்குறீர்கள். ஆனால் எனக்கு ஆவியானவர் சொன்ன ஒரு காரியம் கவனிக்கிறீங்களா? கவனிங்க. நான் ஜபத்தை ரொம்ப முக்கியம். ஜபமே ஜீவன் என்பதை அனுபவிக்கிறவர்கள், அதை உற்சாகப்படுத்துகிறவர்கள். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 24/7 அவர் சொன்னார். இப்போ ஆஸ்பத்திரி 24/7 திறந்திருக்குன்னு சொன்னார். நான் ஏற்கனவே சபையில் இங்கே சொல்லியிருக்கிறேன், கண்ணனூர்லையும் சொல்லியிருக்கேன், எப்போதும் ஜபக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். அது ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை என்னெல்லாம் கிடையாது. அதுக்கு இப்படி ஒன்று மரக்கட்டு புலோ கட்டடம் எல்லாம் கட்டி ஃபேன் காற்றெல்லாம் போடணுமா? 24/7 ஜபம் தான். நாங்கள் அந்த மாதிரி ஜபங்கள் எல்லாம் அனுபவிக்கிறவர்கள், பழகினவர்கள். எந்த சூழ்நிலையை பார்த்தாலும் எனக்கு அதுதான் வரும். நமக்கு ஆண்டவர் தந்த அந்த விஷன் தான் அங்கே வரும். எப்போதும் ஜபம் நடந்து வரும். நீங்கள் என்ன சொன்னேன், வர்றீங்க, ஜபிக்கிறீங்க, அப்புறம் உங்களுக்கு வேறு அலுவல்கள் இருக்கும், நீங்கள் போகலாம், வரலாம், போகலாம், உங்கள் பாட்டுக்கு போகலாம், அடுத்தவங்க வருவாங்க. எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணும் ஜப வீடு திறந்திருக்க வேண்டும். அப்படிலாம் நாங்கள் எல்லா சபைக்கும் சொல்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ அப்படி ஜபிக்கணும். அதுக்கு அடிப்படை என்னவென்று சொன்னால் ஒரு வேறுபாடு. வழக்கமாக நீங்கள் கேட்குற ஜபத்துக்குரிய சொல்லப்படுகிற செய்தி தவறுன்னு சொல்லலை, அது வர வேண்டிய எல்லா பிறகு தான் வரணும். ஜபத்தின் அடிப்படை நீங்கள் சரியாக விளங்கி கொள்ளுங்க. நாம் ஒரு காரியத்தை சரியாக விளங்கி கொண்டால் இல்லையா, இந்த கரண்ட் வருதுங்க, ஃபேன் ஓடலைன்னா அது எங்கே ட்ரபிள் இருக்குன்னு சரியாக கண்டுபிடிச்சிட்டு அதை ட்ரபிள் ஷூட் பண்ணிடலாம், எல்லாம் சரியாயிடும். சரிதானே? அது இல்லாமல் நீங்கள் உள்ளதெல்லாம் பிரிச்சோன்னா வீட்டை இடித்து போட வேண்டியிருக்கோம். புரியுது இல்லையா நான் சொல்லுது? இது மாதிரிப்பட்ட வேலைகள் தான் நிறைய தெரியாமல் செய்கிறாங்க. அவங்கள விட்டுடுவோம், அவங்கள ஒன்றும் நாங்கள் குறை சொல்லலை. அது மத்தேயு 15:8 படிச்சிருங்க. நான் குறிப்பிடுகிற வசனம் தான். மீண்டும் மீண்டும் அந்த ஜபத்தினுடைய ஆழம் தேவை வலியுறுத்தப்படுறதுனால நானும் அதை மீண்டும் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன். சொல்லுங்க. தங்கள் இந்த ஜனங்கள் வாய்நாடல் என்று சேருகிறார்கள்,
உதடுகளால் என்ன பண்ணுகிறார்கள்? இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போய்த்து வீணா எனக்கு ஆராதனை. இங்கே என்ன புரியறிய? நம்முடைய மனம் தேவனுடைய மனதோடு இணைக்கப்படவில்லை என்று சொன்னால், இப்போ புரிஞ்சுங்களா? நம்முடைய மனம் தேவனுடைய மனசோடு இணைக்கப்படவில்லை என்று சொன்னால், நாம் எந்த விதமான ஜபங்கள் செய்தாலும் எத்தனை வருஷம் செய்தாலும் நிச்சயமாய் அது பயனற்றதாகிவிடும். நம்முடைய மனம் தேவனோடு இணைக்கப்படக்கூடிய ஒரு எல்லைக்குள்ளே வந்துட்டோம்னா ரொம்ப சீக்கிரமா இல்லையா, ரொம்ப சீக்கிரமாய் அதனுடைய பரிகாரம் உண்டாகும். நீங்கள் அதை விளங்கி கொண்டீர்கள், சரிதானே? அப்போ இப்போ முதல்ல என்ன செய்யணும் கவனிக்கிறீங்களா? நான் ஜபம் நடத்துகிற சூழ்நிலையில் இருந்தவர்கள் அதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். நான் உங்களை இஷ்டத்துக்கு ஜபம் பண்ண விட மாட்டேன். இங்கே மைக்கில் இருந்துட்டு குறைகளாக இருக்க பண்ணு, கீழ்படியாமல் என்னெல்லாம் இருக்க உணர்த்தராத விடு, இப்படி உங்கள் மனசை தேவனோடு இணைப்பதற்குரிய காரியத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன். கவனிச்சிருக்குதுல்ல? அது சிலருக்கு பிடிக்கல. என்னத்தை பிரசிக்காரு? கணப்பட்டு சீர்பட்டு வப்புக்கட்டு அறிக்கை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏதாவது சோமணி தருவாருன்னு வந்தோம். எப்படியா? நாங்கள் சோமணி உங்களுக்கு தரணும்னாக்கா வந்தோம். இது நீ குணப்படு, நீ சரிப்படுன்னா நாங்கள் வீட்டிலே இருந்து குணப்பட மாட்டோமோ, இங்கே தான் வரணுமோ? வீட்டில் இருந்து குணப்படணும்னு ஒருத்தர் சொல்லாதனால தானே இங்கே வச்சு சொன்னோம். நீங்கள் எங்கே வந்தாலும் அந்த தேவனோடு நம்முடைய மனம் இணைக்கப்படுகிற அந்த எல்லைக்கு நாங்கள் கொண்டு வராமல் இங்கே தொண்டைய தண்ணியை போட்டு நாசாக்குங்களே இல்லையா, எங்களுடைய வாயை போட்டு கஷ்டப்படுத்துகிறதுக்கு அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் மைக்கு வந்ததுனால உங்களுக்கு வசதி. பண்டு மைக்கு கிடையாது இப்படி நின்று சத்தம் பாட முடியாது, அந்நிய பாஷை பேச முடியாது. அப்போ என்ன வேணும்? மகளே பாவங்களை அறிக்கை எடுங்க மகளே, ஒரு பையன் தான் பேச முடியும், கஞ்சியும் கிடையாது, உபவாசம், சரியா? இன்னைக்கு மாதிரி சத்தம் போட முடியாது. நீ அழு, நீ ஒப்பு கொடு, உனக்கு மனம் தேவனோட அப்படி ஒரு வாய்ப்பு இருந்து இன்னைக்கு இந்த சிஸ்டம் எல்லாம் வந்ததுனால அது கொஞ்சம் குறைஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல புரியுது இல்லையா? அப்போ நம்முடைய மனம் தேவனோடு இணைக்கப்படுவதற்கு தடையாக இருக்கிற காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு தான் பிரசங்கம் பண்ணுகிறோம். பிரசங்கம் என்னத்துக்கு பண்ணுகிறோம்? உங்களோட நாங்கள் பெரிய பெரிய ஆளுன்னு காட்டுக்குங்க நிற்கிறோமோ? அப்படி கிடையாது. உங்கள் மனம் தேவனோடு இணைக்கப்படுவதற்கு தடையாக இருக்கிற காரியம் என்ன? ஆண்டவரும் அப்போஸ்தலரும் சுட்டி காட்டுகிற காரியம் என்ன? ஆதிச்சபையினுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது? அதை அப்போஸ்தலர் எப்படி ரெகுலேட் பண்ணாங்க? இதெல்லாம் வாசிக்கும் போது ஐயே தெய்வமே, நான் இப்படி இருக்கேனே, பாழா இருக்கேனே, இன்னும் எவ்வளவோ சரி பண்ண வேண்டியிருக்கேன்னு உங்களுக்கு உணர்வு உண்டாக்கணும். உண்டாக்கி உடனே அறிக்கை பண்ணணும். நீங்கள் அறிக்கை பண்ணி சரி பண்ணிட்டா தேவனோட உறவு உண்டாயிரும். அல்ல இல்லையா? நாங்கள் அப்படி ஒன்றும் செய்ய மாட்டோம், எங்களுக்கு அந்த சபையை தெரியாதா, இந்த பிரசங்கியாரை தெரியாதா, நீர் இல்லை நாங்கள் போவோம்னா போயிட்டாரு, என்ன செய்ய முடியும்? அல்ல இல்லையா? இப்போ என்ன பாருங்கள், ஜெபிக்கிறதுக்கு எழுதி கொடுத்தாங்க, அவங்க வாசத்தை ஜோம் பண்ணாங்க. அதில் வாசத்தை ஜோம் பண்ண ஆள் யாராவது இந்த கூட்டத்தில் இருந்தாங்களா எனக்கு தெரியல. அல்ல இல்லையா? எழுதி துண்டு பிரதி போட மாதிரி போட்டுக்கிட்டு அவையே போயாச்சு, வேறு இடத்துக்கு போயாச்சு. ஆமாம், பத்தியலா எவ்வளோ மோசமான ஆள் வேணும். ஒரு இடத்துல ஒரு பொம்பளைக்கு பேய பிடிச்சிட்டு ஜபா வீட்டில் போட்டிருக்கு, கட்டி போட்டிருக்கு, பயங்கர ஆட்டம், பேரசங்கியார் பயந்து ஓட்டம், இப்போ ஓடிட்டான். அப்புறம் இங்கே பார்த்தா யாரும் உள்ளே வர முடியாது, சுற்றி ஜன்னலில் திறந்து பார்த்து கொஞ்சம் குடியார மாதிரிலாம் வெளியே ஓடி நின்று ஆளு எல்லாம் பயங்கரமாக பார்த்துட்டே இருக்காங்க. இவன் மட்டும் உள்ளே கிடந்த ஆட்டம், எல்லாரும் ஓடியாச்சு, வெளியாக நிற்காத. நான் அதில் ஓடி வந்தோடனே எனக்கு தோணுச்சு, இது என்ன ஜப வீட்டில் குடியார பாவெல்லாம் எட்டி பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் வைராக்கியம் வந்துட்டு அங்கே போனால் உள்ள ஒருத்தி ஆடிக்கிட்டு இருக்கா, இவன் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். உடனே போனேன், உள்ளே போய் பார்த்தேன், பாஸ்டர் அங்கே, பாஸ்டரை காணல. உடனே அங்கே விசாரித்தேன், அங்கே போய் பாஸ்டர் அங்கே, பாஸ்டர் நான் அங்கே ஒளிச்சு கிடக்காரு, அங்கே அடுக்கலைக்குள்ள அங்கே எங்கேயோ ஒளிச்சு கிடக்காரு. அங்கே தேடி போனேன், நமக்கு தெரிஞ்ச பாஸ்டர் தான், எங்கே போய் கிடக்கிறாரு? அங்கே போனால் அவர் சொல்லாரு, நீங்கள் போங்க ஜெபிங்க, எனக்கு தலையை கண்டா இப்போ அறுத்து கிழிப்பா கொள்ளாமா. அவள் அறுத்து கிழிச்சு மூக்கறக்க வேகத்தில் பாஸ்டர் செஞ்சுட்டாரு, ஓட்டி போயிட்டார். ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், போயிட்டார். அப்போ நான் உள்ள வந்தேன். ஓஹோ அப்படியா, எனக்கு கொஞ்சம் வைராக்கியம் உண்டாயிடுச்சு, சரி விட்டுட்டேன். இங்கே வந்து கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணியாச்சு. ஜோம் பண்ணிட்டு ஏய் மரியாதை போய் படு, அதில் வராங்க, அதில் போய் கட்டில் போட்டு கொஞ்ச நேரம் சொன்னோன்னே அப்படியா நான் போகணுமா? சரி போய் படுத்தாச்சு. நான் வீட்டை வெளியே வந்தேன், சர்ச்சை விட்டு வெளியே வந்து இவளுக்கு மாப்பிள்ளை எங்கே கிடக்குன்னு தேடினேன். இந்த குடியார கூட்டத்தில் இவளுக்கு மாப்பிள்ளை வேணும். அங்கே போய் சிகரெட்டு குடிச்சுட்டு ஒரு போஸ்ட் தோண்டிட்டு சாஞ்சி நிற்கான். அங்கே போனேன், கிட்ட போய் பிரதர் உங்கள் மனைவிக்கு இல்லையா பிரச்சனை? அப்போது நாங்கள் எல்லாம் ஜெபிக்கோம், நீங்கள் எப்படி வெளியே வந்து நின்னா எப்படி? முதல்ல நீங்கள் இல்லையா கிட்ட வந்திருக்கணும், நாங்களும் கூட இருப்போம், அவ்வளோதான். நீங்கள் எங்கே வந்து நிற்கிதீங்களே அப்படின்னு கேட்டேன். என்ன இப்படி ஏற இறங்க முறைச்ச ஒரு பார்வை பார்த்தேன். நான் ஒன்றும் கண்டுக்கிடல.
நீங்கள் வந்து இருக்காமல் எப்படியாக இது இந்த ஜபத்தில் எப்படியாக வெற்றி பெறுது அப்படின்னு சொன்னேன். அவன் யாராரங்க பார்த்தான், பதில் ஒன்றும் சொல்லல, மறைச்சி பார்த்துட்டான்னா சரி. அப்போ நான் நினச்சேன் பண்டாட்டிக்கு மட்டும் இல்லை மாப்பிள்ளைக்கும் பேசான், இவன்கிட்ட பேசப்படாது இப்போ பார்த்தா சொல்லிட்டு நான் போயிட்டேன். இவன் அவன் அங்கே குடியாரனாக்கும், நிறைய பயவளுக்கெல்லாம் தண்ணி எல்லாம் வேண்டி கொடுத்து போலீஸ்காரனாக்கும். அப்போ போலீஸ்கார் இவன் வாங்கி கொடுப்பானா, கொடுத்து அவனை ஒரு கும்பல் குரூப் இருக்கானவன் அவனோட சொல்லியிருக்காங்க, அந்த பிரசங்கி என்கிட்ட இப்படி கேட்டு போட்டான், உனக்கு பண்டாட்டி சோக்காட்டுனா நீ கிட்ட வந்துருக்காம நாங்களாடா இருக்கணும் கேட்டு போட்டான். அவனை நான் அடிப்பேன், போலீஸ்காரன் இல்லையா அப்படி பழவனு அடிப்பேன் சொல்லியிருக்கான். அப்போ அவர் தான் சொன்னான், இப்படியாக்கும் பார்த்துக்க நம்ம ஊருக்காரன் தானே அங்கே ஓடி அவனை அடிப்பேன்னு சொல்லலாம், அப்படி அடித்தாலும் கடிச்சாட்டாலும் பார்த்துடலாம் போன்னு சொல்லிட்டேன். கொஞ்ச நாள் கழிஞ்சது, இவளுக்கு சரியாயிடுச்சு. இவளுக்கு என்ன ஆயிடுச்சு சோக்கேடு. இப்போ என்ன ஆச்சுன்னா மாப்பிள்ளைக்கு திடீர்னு ஷயரோகம், நல்லா இருந்தவன் ஷயரோகம், இழப்பு இருமல் ஒன்று வந்து ஆசாரி படத்தில் போய் செக்அப் பண்ணால் ஷயரோகம், டியூபர்குலோசிஸ் சொல்லியாச்சு. சொல்லி ரொம்ப திடீர்னு சீரியஸாக, திடீர்னு ஷயரோகம் வந்து திடீர்னு சீரியஸ் ஆகி பரவ என்ன ஆச்சு, வீட்டுக்கு கொண்டு போயிருங்க, இது இருக்கிற இருக்கட்டு போகிறதர போட்டு அப்படின்ட்டு கொண்டு விட்டுட்டாங்க, வீட்டில் கொண்டு போட்டிருக்கு. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், கேட்டியலா மற்றவன் இப்படி கொண்டு வீட்டில் கொண்டு போட்டிருக்கான், இப்படியாக சிக்கல் ஆகி போச்சான், நமக்கு ஒன்று அதுக்கு போய் ஜோம் பண்ண போமா அப்படின்னு. சரி நமக்கு போவோம் இல்லையா. அங்கே போனால் கிடக்கான். நான் போய் பிரதர்ன்னு கூப்பிட்டேன். என்ன இப்படி கண்ணை முழிச்சு இப்படி பார்த்தோன்னா தலையை இப்படி ஒரு வெட்டினார், புரியலையா, கண்ணை முழிச்சு என்ன பார்த்தோன்னா தலையை ஒரு வெட்டினார். அப்போ மனசில் ஆச்சு ரோகம் சரிப்படாது, இந்த சோக்கேடு சரிப்படாது, இனி என்ன ஏது. நானும் பாஸ்டரும் கொஞ்சம் பொதுவாக அவர் சோம் பண்ணிட்டு வந்துட்டு அந்த வாரத்திலேயே செத்து போனேன், புரியலையா. நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, அவ எல்லாம் எழுதி கொடுத்துட்டு ஆளுவ எல்லாம் பறந்தாச்சு. இது யாருக்கோ ஒரு பொறுப்பு மாதிரியும் ஒரு பொறுப்பு இல்லாமல் நடக்க பற்றியெல்லாம். இப்படி தான் ஜனங்களுடைய மனநிலை இருக்கு. அப்போ இந்த அளவு பொறுப்பு இல்லாத ஆளுகள் இனி இதுக்கப்புறம் எங்கே போவோம் அவ்வளோ தெரியாது. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையா. முதல் விஷயம், நம்முடைய மனம் தேவனோடு இணைக்கப்படுவதற்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்குற விஷயத்துக்கு கீழ்ப்படியலைன்னு சொன்னால் நம்மளால ஜெபிக்க முடியாது, ஜெபம் வெற்றி பெறாது, ஜெபிக்க முடியாது, உண்மையில முடியாது. அதான் உண்மை. தேவனோட ஒரு ஐக்கியம், ஒரு ஆள்கிட்ட நமக்கு ஐக்கியம் இருந்தால், சில ரெண்டு சகோதரிமாருன்னா இல்லை சகோதரமாருன்னா நட்பாக இருந்தா மணிக்கணக்கோ பேசிடுறாத இருந்து குட்டி அங்கே என்ன தட்டி பேசிட்டு இருக்கேன் வாட்டின்னு சொன்னா வரணுமே, அவங்க ஒரே பேச்சு. ஏன் அது ரெண்டு ஒரு இலையில தான் சோறதுன்ற மாதிரி ஒரு ஐக்கியத்தில் இருக்கனால கொஞ்ச நாள் போவோம், ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வரும், உடனே சண்டை பிடிச்சிட்டு ரெண்டு தசைக்கு போவோம். அப்புறம் பார்த்தா ரெண்டு திசையில் அப்புறம் குட்டியாய் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துலேட்டி நடப்ப எப்போதும். இப்போ எப்படி ரெண்டு திசையில் இருக்குதுன்னா இடையில என்ன வந்துட்டு சண்டை. இப்போ புரியுது இல்லையா. அன்பும் ஐக்கியமும் உரமும் இருந்தா பேச்சு தொடரும், ஐக்கியம் அன்பும் இல்லைன்னா பேச்சு நிற்கும். இது மாதிரி தான் தேவனிடத்துல அன்பும் ஐக்கியம் உரமும் இருந்தா ஜெபிக்க முடியும். உங்களுக்கு இது புரியும் இல்லையா. புரி சொல்லும் இருக்க முடியும். இது இல்லைன்னா முடியாது. அதனாலேயாகும் இந்த உயரம் எங்கே அத்து கிடக்கு. இவங்க வயசுக்கு இவங்க அனுபவத்துக்கு ஆளாளுக்கு வித்தியாசம் இருக்குது, அது இன்னொரு பக்கம். இவங்க அழைப்புக்கு அனுபவத்துக்கு வயசுக்கு சூழ்நிலைக்கு இவங்க என்னெல்லாம் படிக்கணுங்கிறத ஆவியானவர்கிட்ட கேட்குறோம். நாங்கள் கேட்குறோம் 35 வரையும் விசுவாசி, 40 வரையும் விசுவாசி, ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன், அங்கோடி இங்கோடி கதை சொல்லுதான் மிச்சம். ஆண்டவருடைய ஒரு பிரமாணத்தில் நடக்குது கிடையாது, ஆண்டவருடைய வசனத்தை கீழ்படியது கிடையாது. ஆத்திரம் வந்தவன செபிங்க சங்கரவன செபிங்க. எங்கேருந்து ஜெபிச்சது மன்னிச்சு, நீ தான் இத்தனை வரியாகி ஆண்டவரோட நடக்க மாட்டேங்கிற, பேச மாட்டேங்கிற, அவர் சொல்கிற கீழ்படிய மாட்டேங்கிற. இதில் நீர் வாங்கி தர, நீர் தான் அதிசய பிரசங்கியாரு, போட்டாச்சு இல்லையா அதிசய பிரசங்கியாருன்னு. இப்போ நீர் செய்யும் இது இப்படி தானே. இன்னொரு காரியத்தை சொல்லணும், என்ன வந்தாச்சு. பல வேளை ஊழியங்களில் சொல்கிற ஒரு காரியம். நான் சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர்கிட்ட பேசி கொண்டிருக்கும் போது நான் ஒரு காரியத்தை சொன்னேன். அந்த ஊழியத்துக்கு நான் போயிருந்தபோது அந்த ஊழியத்துக்கு ஃப்ரண்டில் ஒரு இப்போ உள்ள டிஜிட்டல் பேனர் மாதிரி ஒரு போர்டு வச்சுருக்குறாங்க. அதில் இவங்க கோட்டு டை போட்டு இன்றைக்கி அவங்க தலைமை பாஸ்டராக ஒருத்தர் இருக்காங்க. அப்புறம் இவங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருக்கு, பேரெல்லாம் போட்டிருக்கு. நான் அதை பார்த்தேன். அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த முதல்ல இந்த போர்டை மாற்றிடுங்கன்னு சொன்னேன். இந்த போர்டை அது ஏன் பிரசங்கியாரு, உங்கள்ட்ட இயேசுநாதருக்கு படம் இருக்கான்னு கேட்டேன். யாருக்கு படம் இருக்கான்னு கேட்டேன். இயேசுநாதருக்கு படம் இருந்ததுன்னா மாட்டி விடுங்க, உங்கள் படத்தை நீங்கள் மாட்டி விட வேண்டாம், உங்களை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா. இயேசுநாதரை தானே செய்யணும். அப்போ அவருக்கு பட்டம் இருந்தால் மாட்டி விடுங்க, இல்லைன்னா மொத்தத்துலேயும் எடுத்துருங்க. உடனே வேறு இல்லாமல் ஒரு போட போடுங்க இல்லையா. ஸோ அப்போ எப்போ
நம்ம படத்தை போர்டு போடுவோமோ உடனே ஆண்டவர் வருவார், இனி அவன் பார்த்துக்கிடுவான், நம்ம வேண்டாம், அவர் போயிடுவார். பிறகு கிடந்து என்ன நீங்கள் வித்த ஷார்ட்டாக தான் போகிறேன் இது திருத்துனா சரி, இது விஷயம். இனி பிரசங்க மேலே பாஸ்டர் மேலே தீர்க்க தரிசியாக்கும் அப்போஸ்தலனாக்கும் அதிசயமாக்கும் அற்புதமாக்கும் பேர் போட்டான்னு வச்சுடுங்க, அவன் அதிசயம் அவன் பார்த்துக்கிடுவான், நான் போகிறேன். இதாக பிரச்சனை. நீங்கள் பழைய சபைகளுக்கு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வசனம் கூட எழுதி போட்டிருக்க மாட்டாங்க. சில சபைகளில் வெறும் வெள்ளை மட்டும் தான் அடிச்சு விட்ருக்கோம், ஒரு படம் கூட ஒட்டுறது கிடையாது, ஒரு கலண்டர் கூட போடுறது கிடையாது. சில இடத்துல வசனங்கள் மட்டும் எழுதி போடுவாங்க, வேற ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அந்த காலத்தில் சபையில் தேவ கிருபை இருந்தது. அல்ல இல்லையா? நமக்கு பெருமையும் பேரும் உண்டாக்குனா ஆண்டவர் பெயர் வரணும், அவங்களுக்கு என்ன இருந்து வர அறிவு இருந்தது. இப்படியாக கிருபைகள் எல்லாம் இழந்து அப்புறம் ஒன்றும் இல்லாமல் தர டிக்கெட்டுக்கு போன சூழ்நிலையில் நிறைய பார்க்குறோம். நான் சொன்னேன், போய் தர டிக்கெட் ஆகி போயிடும், மரியாதையாக மாற்றிடும், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆண்டவருடைய பாகத்தில் இருந்து நான் ஒன்றும் இல்லைப்பா, தேவன் தந்தவர் கிருபை, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருடைய வசனத்தை சொல்லுங்கன்னு திருத்தினேன். சரியா? அப்போ ஜெபம் கேட்கப்படாமல் போவதற்கு தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கை, சபை, குடும்பத்திலிருந்து விலகி போகிறதுக்குள்ள காரணங்களை பேசிகிட்டு இருக்கேன். இது ரொம்ப சின்னது, இது ஒரு பெரியவா பெருசங்கியாரு அப்படின்னு தோணும் உங்களுக்கு. சின்ன காரியமாக இருந்தாலும் ஒரு கோபப்படுகிற விஷயம் நான் அனுபவிச்சு சொல்கிறேன். சில நியாயத்துக்கு தாங்க கோபப்பட்டிருப்போம், சில வேளை கொஞ்சம் டென்ஷனில் கொஞ்சம் ஓவராக கடினமாக பேசிடுவோம், உடனே டக்குன்னு அந்த பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்ஸ் போயிடுது. அப்புறம் ஜெபிக்க முடியாது, போயிருந்து பாருங்க, வராது. அப்புறம் 1000 நியாயம் சொல்லி மன்னிப்பு கேட்டு மழுப்பி எடுத்து கொஞ்சம் நேரம் ஆகிப்போம். பார்த்துருக்குதா நீங்கள்? ஆண்டவர் சொல்லிட்டாரு, பலிபீடத்தில் காணிக்க செலுத்த வந்து உன் சகோதரனுக்கு உன் பேரில் குறை இருக்குன்னு கண்டால் முதல்ல அதை வச்சுக்கிட்டு அதை ஒப்புரவாயிட்டு வந்து காணிக்கே, அது காணிக்கை, அது ஆராதனை, அது ஜபம், எல்லாவற்றுக்கும் பொருத்தமான காரியம். இப்படி தான் நாங்கள் சபையை நடத்தணும். இப்போ புரியுதா? இந்த ஆடம்பர வித்த படம் ஒன்றா தேவ கிருபையை கொண்டு வராது பாருங்க. சிலர் நினைக்கிறாங்க, ஆமாம், சிலர் சொல்கிறாங்க நம்முடைய சபை ரொம்ப ஆடம்பரமாக லக்ஸூரியஸாக இருந்தால் தான் வசதி உள்ளவன் வருவான். பாஸ்டர் மாதிரி சொன்னால் தான் சொல்லுவேன், எப்படி நம்ம சபை வந்து இப்படி இருக்கக்கூடாது. நல்ல அவன் ஒரு லக்ஸூரிய சூழ்நிலையில் வாழ்ந்தவன், ஆடம்பரமாக வாழ்ந்தவன் இல்லையா, அவன் இந்த ஓலக்கெடு சபையில் வரமாட்டான் இல்லையா. அதுக்கு ஆடம்பர சபையை வந்து என்ன செய்யணும், அதுக்கு ஏற்ப ஏசி எல்லாம் போட்டு அதுக்கு ஏற்ப உள்ள மேக்கப் எல்லாம் செஞ்சாதான் அவன் வருவான். நீர் சொல்லுறது நியாயம்தான், நீர் அப்படி செஞ்சாதான் இந்த மாதிரிப்பட்ட ஆள் வரும். ஆனால் ஒன்றும் மனசிலாக்கிடணும், ஏசுநாதன் நரியலுக்கு குழிகளும் ஆகாயத்துக்கு கூடுகளுக்கு பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, தலை சாக்கி இடமில்ல வாழ்ந்தவராகும். அவர் இதை பார்த்தோன்னே இறங்கி போயிடுவார். இல்லையா? இப்போ அவர் இதான் எனக்கு அவருக்கு இது பிடிச்சாது. சரியா? நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கேன்னு சொல்லி இப்படி பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கான். நிறைய இடத்துல இது ஒரு பிரச்சனையாகும். அப்போ அதான் கத்தோலிக்க சபையில் உங்களுக்கு தெரியும் எப்படிலாம் வச்சிருக்காங்க. ரொம்ப நுட்பம், சின்ன விஷயம். ஒரு ஓலக்கடு சபையில் தான் தேவ கிருபை இருக்கும், பெரிய சபையில் இருக்காது. நான் இதெல்லாம் நிறைய சுற்றி வரவேன் இல்லையா, தமிழ்நாடு கேரளா. அப்போ நம்முடைய சூழ்நிலைகளை உடனே மாற்றியாங்க. இல்லை, அதுக்கு எந்த இதாக இருக்கக்கூடாது. ஆமாம், சில இடத்துல எல்லாம் ஒரு பெரிய சேரை போட்டு வச்சிருக்காங்க முன்னால், அப்படிலாம் சேர் போட்டெல்லாம் வைக்காதுங்க, நீங்கள் உட்காராதுங்க, பாஸ்டர் உட்காந்துருவார் அதில் போய் ஆடம்பரமாக ஒரு சேர் நடுவில். அப்போ நான் நினைப்பேன், நீர் இப்படி உட்காந்து ஆண்டவர் சொல்லார், நீ இருந்துக்க, நான் போகிறேன். இல்லையா? இது ஒன்றும் செய்யாதுங்க. அதில் ரொம்ப தாழ்மை. அந்த பழைய சபை அனுபவங்களை நீங்கள் பாருங்கள், கிருபாசனம், ஃபுல் காஸ்பல், டிபிஎம்லாம் சொல்கிறீங்க, ஒன்று ஒரு ரவுண்ட் அடித்து பாருங்கள், அந்த சபையினுடைய சூழ்நிலை பாருங்கள். அங்கே ஆள் போவே இல்லையோ, கோடீஸ்வரம் மாதிரி ஒன்றும் வரலையா, இல்லை கார்லேயும் வண்டியில இல்லையா வரான், அவன் தரையில் பாயில இல்லையா இருக்கான், சேரில் இருன்னு சொன்னாலும் இருக்க மாட்டானே, அவன் பாயில் வந்திருக்கிறான். பெரிய கோடீஸ்வரம் மாதிரி சென்னையில் போய் பாருங்கள், பெரிய பெரிய கோடீஸ்வரம் மாதிரி. அங்கே வெள்ளை கலரதோட வேற கலரே அடிக்க மாட்டாங்க, வச்சு போனால் 2 வசனம் எழுதி போடுவாங்க. இல்லையா? பாஸ்டரும் தரையில் தான் இருப்பார், அந்த மேசைக்கு பின்னால் அவர் இருக்கிறது தெரியாது, அப்படி தான் பாயை போட்டு உட்காருவார். கோடீஸ்வரம் பாரானா, நீங்கள் படம் எல்லாம் காட்டி என்னத்து யார் வந்தா, எந்த கோடீஸ்வர சாதிபதி வந்தா, ஒரு தினம் வரையில புரியல நான் சொல்லுது. இந்த தேவ கிருபை இருக்குல்லாங்க, அவன் பயப்படுறான், வந்து முழங்கால் போட்டு நிற்கிறான். 8 மணிக்கு 9 மணிக்குன்னா 8 மணிக்கு வந்து நிற்கிறாரு முழங்கால, இங்கே ஏன் இல்லை? அப்போ இந்த சூழ்நிலை அத்தனையும் தலைகளாக மாற்றணும். இன்னைக்கு இருக்க சபையில் பார்த்தா அத்தனையும் தெற்று. அப்போ சொல்லிட்டு அஸ்திவாரத்துக்கு ஒன்றும் பொருத்தம் இல்லை. உலகத்தில் இருக்க சூழ்நிலைக்கு இருக்குது, அது நம்முடைய வாழ்க்கையாக இருக்கலாம், ஊழியங்களாக இருக்கலாம். இதெல்லாம் மாற்றி இல்லாமல் தேவ கிருபையை உள்ள என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. இப்போ 2 1 தேவ பிரசன்னம் நமக்குள்ளே இருப்பது. 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய உங்களில் வாசமாக இருக்குது. அப்போ பரலோகத்தின் தேவன் ஆவியாக நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அதுக்குரிய தகுதியை நாம் கீப் பண்ணி மெயின்டைன் பண்ணி தான் ஆக வேண்டும், முதல் விஷயம். 2வது, இந்த சபைங்கிற சூழ்நிலை இருக்குது, ஊழிய சூழ்நிலையும் அந்த, ஏன்னா நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வந்து அந்த கிருபாசனம்னு சொல்லுவாங்க, ஒரு பெட்டி. இந்த பெட்டிக்கு மேலே அங்கே ஒரு தேவதூதன், இங்கே ஒரு தேவதூதன் இருக்கிறதுல ஒரு கேப் இருக்கும், இடைவெளி. இந்த இடைவெளி தான் தேவ பிரசன்னம் இருக்கிற இடம், அதுக்கு பேர் தான் கிருபாசனம்னு பேர்.
இது மாதிரி தான் இப்போ சபைங்கிறதும் அது 2 பேர் 3 பேர் கூடி வந்தாலும் அந்த சூழ்நிலை தேவ பிரசன்னம் இருக்கக்கூடிய தகுதியில் இருக்கணும். சரியா? வசனத்துக்கு புறம்பான நடைமுறைகளுக்கு புறம்பான காரியங்களாக இருந்தால் தேவ பிரசன்னம் அங்கே வராது. இப்போ புரியுதா நான் சொல்லுது? அப்போ நம்மையும் தேவ பிரசன்னத்தினுடைய எல்லைக்குள் வைக்க பிரயாசப்படணும். நாம் பயன்படுத்துகிற சபை சூழ்நிலையும் அந்த எல்லைக்குள்ள இருக்க நாம் பிரயாசப்பட்டு தான் ஆகணும். இல்லைன்னா கோபுரங்கள் நான் பார்க்குறது தான். ஓலக்கடுவாக இருந்தபோது ஆள் இருந்து கிருபை இருந்து கோபுரங்கள் இருந்தோன்னே எல்லாம் போச்சு. இது நாங்கள் நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இதெல்லாம் அடிக்கடி சொல்லுகிற விஷயம். எந்த ரீதியிலும் நமக்கு ஒரு பெருமை உண்டாக நடக்கவே கூடாது. இது முதல்தான் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிரியாக இருக்கிறார். யாக்கோபு 4:6. தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபைன்னு சொன்னதுனால தான் பழைய சபையார் தாழ்மையே மெயின்டைன் பண்ணுவாங்க. முழங்கால் நின்று ஜெபிப்பார். ஸோ அந்த தாழ்மையின் அனுபவங்களே தேவன் கனம் பண்ணினார். 2வது, நீங்கள் மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் பரலோகத்தில் பிரவேசிக்கிறான், என்னை கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிக்க மாட்டான். அவன் இயேசு நாமத்தில் அற்புதம் செஞ்சாலும் அதிசயங்கள் செஞ்சாலும் அவன் பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை. அவர்களை குறித்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை அக்கிரம செய்கைக்காரர். ஹல்லேலூயா! அக்கிரம செய்கைக்காரரே என்று சொல்வேன். இங்கே நல்லா கவனிக்கணும். நம்ம அற்புதங்களையும் பரிகாரங்களையும் பல காரியங்களையும் விரும்பி தான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறோம். அது வர்றதை தப்புன்னு ஆண்டவர் சொல்லலை. ஆனால் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின் செய்ய அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். நீங்கள் அந்த அர்ப்பணம் இல்லாமல் அற்புதங்களை அடைஞ்சாலும் சரிதான், அற்புதங்களை செஞ்சாலும் சரிதான், அவர்களை அக்கிரம செய்கைக்காரர்கள் என்று அழைச்சிருவேன். இப்போ என்ன புரியுது எடுத்தது? அப்போ பரலோக தேவ சித்தம் செய்ய விருப்பம் இல்லாமல் ஜெபிக்கிற ஜெபம் தேவனுடைய பார்வையில் அக்கிரமமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கணும். நான் சொல்லியிருப்பேன், புதுக்கடை பக்கத்தில் ஒரு பொம்பளை ஒரு பாஸ்டரை பார்க்க போனேன். அவரை பார்க்குறது ஒரு பொம்பளை வந்தது. அப்போ நான் பாஸ்டர் சொன்னார், நீங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் ஆலோசனை சொல்லணும்னு சொன்னார். நான் உடனே திகைச்சு போனேன் முதல்ல. அப்புறம் காட்டிக்கிடலை. எனக்கு வந்த வார்த்தைகளை சொன்னேன். அந்த பொம்பளை சொல்லுது, பெருசங்கியார் எனக்கு உபதேசம் வேணாம் பண்ணாண்டா, அவர் செபம் வேணாம் பண்ணுங்க. பார்த்தீங்களா என்ன இருக்குன்னு? பார்த்தீங்களா? நான் சொன்னேன், வேதத்தை கேளாதவனுடைய ஜெபமும் எழுதியிருக்குல்ல. நான் இந்த வசனத்தை சொல்லி சொன்னேன், இப்படி ஒரு வசனம் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, நீங்கள் கத்தோலிக்கமோ குருசடி சுற்றி பழவினை வீழோ அப்படிதான் சொல்லுவேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பார்த்துக்க, இது சங்கதி இப்படி ஆகும். இது கேட்டால் அவர் செய்வோம். இப்போ புரியுதா நான் சொல்லுது? அப்போ பரலோக தேவ சித்தம் செய்ய விருப்பமில்லாத ஆளுகளுக்கு அவர் என்னத்துக்கு அற்புதம் செய்யணும், ஏன் சுகத்தை கொடுக்கணும்? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடிக்கடி சில பிரசங்கமார் சொல்ல அது அற்புத பிரசங்க மாதிரி தான் சொல்கிறாங்க, வெள்ளியும் பொண்ணா என்னிடத்துல இல்லை, என்கிட்ட இருக்கிறத உனக்கு தருகிறேன்னு பேதுரு சொன்னார். அப்படி எனக்கு சில தந்திருக்கிறாரு, நீங்களும் அப்படிப்பட்ட நிலைமை உள்ளவர்களாக மாறணும், அதாவது அற்புதம் செய்யக்கூடிய நிலைமை உள்ளவர்களாக மாறணும்னு அந்த பேதுருனுடைய அம்சத்தை சொல்லுறது உண்டு. பேதுரு அப்படி இருந்தார், நாம் அப்படி இருக்கணும் என்று சொல்லுவது உண்டு. இப்போது ஆண்டவர் அந்த இடத்துல குறிப்பிடுகிற ஒரு காரியம் எனக்கு முன்னால் வந்தது. அது என்னன்னு சொன்னால், நீங்கள் அதை மத்தேயு சுவிசேஷத்தில் நீங்கள் வரும்போது அந்த இயேசு பேதுருவிட்ட சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்குது. மத்தேயு 16:18 பக்கம் வாங்க பார்ப்போம். அவர் சொன்ன ஆண்டவர் பேதுரு எப்படி, நான் சொல்லுகிறேன் நீ பேதுருவா இருக்கிறா, அந்த வார்த்தையை பாருங்க. பேதுருவுக்கு ஆண்டவர் கொடுத்தது என்ன என்கிற அந்த இடத்துல இருக்கு. இந்த கல்லின் மேல் என் சபையை நீ கட்ட வேண்டும், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத சபையை கட்ட வேண்டும், பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்க வேண்டும், அதற்கு ஏற்ப கட்ட வேண்டும். இங்கே கட்டவிழ்க்கிறது பரலோகத்திலேயும் கட்டவிழ்க்கப்பட்டு அங்கே இருக்கணும். அந்த வருஷம் முன்னால் வருது, அதை பார்த்துருவோமா? அப்போ இங்கே எனக்கு ஆண்டவர் உணர்த்தின காரியம் இல்லையா, அற்புதம் அதிசயம் செய்கிறவனும் இல்லை, நான் கள்ளப்பாய் வேணும் கூப்பிட போகிறேன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பிதாவின் சித்தம் செய்யலை இல்லையா. அப்போ இங்கே பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு, அதுதான் விஷயம். நீங்கள் அற்புதம் எல்லாம் செஞ்சு பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகக்கூடிய சாவி உங்கள்கிட்ட இல்லைன்னா ஆள் ஒரு ஹோட்டலில் தானே போட்டுட்டு போனோம். அற்புதம் செய்து பாதாளத்துக்கு அனுப்பினா இல்லையா, போய் பரலோக ராஜ்யத்துக்கு போன பிரசங்க யாரு, அது பிரதர், எனக்கிட்ட அந்த சாவி இல்லையே, இப்போ என்ன ஏது இல்லையா, சாவி இல்லாமல் சில இடத்துல மாட்டி நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். போகிற நேரம் சாவியை காணல இல்லையா. இப்போ புரியுதா? அற்புதம் இருந்தது, அதிசயம் இருந்தது, செத்தவனே எழுப்பியாச்சு. இப்போ அடுத்த சாவு வரோம், இனி அடுத்தது பரலோகத்துக்கு போனோம். எப்படி பிரசங்க யாரானே, அந்த சாவி நம்மகிட்ட இல்லை, பார்த்துக்கிட்டோம். வேஸ்ட் ஆகி போச்சா, கதை கந்தலாகி போச்சா. எல்லா சாவியும் இருந்து அங்கே போகிற வீடு திறக்க சாவி இல்லை, கேட்டு திறக்க சாவி இருந்து, கக்கூஸ் திறக்க சாவி இருந்து, வேற எல்லா சாவியும் இருந்து, வீடு திறக்க சாவி இல்லைன்னா வெளியே தான் நிற்கணும் இல்லையா. புரியுதா நான் சொல்லுது? அவர் சொல்லாரு,
பூலோக ராஜ்யத்தினுடைய சாவி உனக்கு நான் தர போறதில்லை. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? நிறைய பேர் சோமண்ணி பூலோக ராஜ்யத்தின் சாவி திறந்து உன்னை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போறேன், உன்னை மலையிலே ஏத்துக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், ஏத்தாவலாம் இல்லையா? நீங்க பார்க்கதே இல்லையா? அது போட்டு இவ பேதர் விட்ட ஆண்டவர் சொல்லாரு, அதெல்லாம் தர மாட்டேன், பரலோக ராஜ்யத்துக்கு போற சாவியை தரேன். அந்த திறந்து இந்த பாதாளத்துக்கு போற ஆளெல்லாம் எங்க கொண்டு போ? பரலோகத்துக்கு கொண்டு போ. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத சபை, அந்த வார்த்தை ரொம்ப ஆழம் உள்ளது. நான் சமயத்தில் நான் முடிக்கேன். அது என்னன்னு சொல்லுறேன். நிறைய பேர் கூட்டத்துக்கு வருவாங்க, அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி நேர பாதாளத்துக்கு போறது. ஏன்? மனுஷன் நிச்சயிக்கப்படலை, அவனுக்கு பரலோக ராஜ்யம் தெரியல, நித்திய ஜீவனை பற்றி ஐடியா பெரிய ஐஸ்வர்யவான் ஆகும். கந்த காட்டாலே நித்திய ஜீவன் அடைகிறதுக்கு என்ன செய்யணும்னு இது போல தெரியாமலே வாழ்ந்து போற நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்ப பாதாளத்தின் வாசலை அடைக்கல. இன்னும் நான் சில இடத்த பார்த்துருக்கேன். நான் நிறைய சுற்றி வரவேன், ஜெபம் எல்லாம் செஞ்சாச்சு, அற்புதம் எல்லாம் நடந்து, பையன் குடிச்சு விட்டு ரோட்டில் கிடக்கான். கொள்ளாமா? சில குடும்பங்கள்லாம் கடல் வச்சுக்கு ஊரை விட்டு ஓடி போயிருக்காவ, புரியுதா? ஒழிச்சு கிடக்கு. அப்புறம் தேடி நிறைய ஆள் இருந்து இல்லையா, இப்போ எங்கே போச்சுன்னு கேட்டா இவ்வளோ வருது காணல, அவைய ஒழிச்சு கிடக்காவ, இவ அங்கே கிடக்கு. அப்போ இவ்வளவு நாள் என்ன நடந்தது? அற்புதம் நடந்தது. வெள்ளியின் பண்ண இல்லை, எல்லாம் கொடுத்து எழுப்பி எல்லாம் விட்டாச்சு. இப்போ ரோட்டில் குடிச்சிட்டு கிடக்கு, பிராந்து பிடிச்சி கிடக்கு. பிராந்து ஐயா வருஷ கணக்கு பிராந்துன்னா பைத்தியம்னு அடித்தோம் அர்த்தம். பைத்தியம் பிடிச்சி கிடக்கு, பிராந்தில் கிடக்கு, சாபங்களில் கிடக்கு. இயேசுவா அவர் எங்கே இருக்காரு? இயேசு எனக்கு வேண்டான்னு சொல்லு லெவலில் கிடக்கு. பரலோக ராஜ்யம் வேண்டான்னு சொல்லு. நேரடியாக எங்கள்கிட்ட பேசுது, பரலோக ராஜ்யம் ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம் பிரசங்காரு, சாவு வேற கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறக்கு சோம் பண்ணி விடும் அப்படின்னு கேட்காவ. கொள்ளாமா? அப்போ என்ன புரிஞ்சு நீங்கள்? அப்போ நான் இப்படி நினச்சிட்டேன், அப்போ இந்த பாஸ்டர்கிட்ட பரலோக ராஜ்யத்துக்குள்ள தாக்கல் இல்லை போல இருக்கு, இருந்திருந்தா அங்கே அனுப்பி விட்டுருப்பாரு இல்லையா? அப்படி தானே அர்த்தம் ஆகணும். நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள தரவுகள் இருந்திருந்தா இதை திருத்தி விட்டுருப்பாவா? பரலோக ராஜ்யம் ஆவி வந்திருக்கோம், இந்த பேயம் வராது, பிராந்தம் வராது, ஆவியினாலே நடத்தப்படுவார்கள் இல்லையா? ரோமர் 8:14 இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற அனுபவத்துக்கு வந்திருக்கேன். இப்போ ஒன்றும் இல்லை, நிறைய இடத்த நான் பார்க்கத்தான் செய்யேன். அதனாலேயாக நான் நேர தலைகளாக பேசுகிறேன் அல்ல இல்லையா? இந்த இதுல எல்லாம் ஏமாந்து போகாத, மிரண்டு போகாத. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை 6:33 தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடு. உனக்கு காரியம் அவருக்கு தெரியாதா? உனக்கு பிள்ளைக்கு நேரத்துக்கு நேரம் காப்பி கொடுக்கணும், பால் கொடுக்கணும்னு தெரிஞ்சுதானே மக்களை வளர்த்து கொண்டு வந்திருக்க. உனக்கு போதும் புத்தி இருந்து இல்லையா? ஆண்டவருக்கு புத்தி இல்லையா? எல்லா புத்தியும் இருக்கு. பார்த்துக்க, நம்ம புத்தி கட்டு நடக்குதுனாலேயாக்கும் பிரச்சனை. நமக்கு புத்தி கிடையாது. அவருக்கு சித்தம் செய்யணுமே, அவர் சொன்னதை செய்யணுமே, அவருக்கு கீழ்ப்படியணும். அப்பா என்ன தப்பாப்பா, என்ன செய்யணும், அப்பா என்ன குறை, என்ன குறை, என்ன குறை, இப்படியே நாங்கள் அப்படி தானே கேட்டு வந்தோம். நாங்கள் கேட்டோம், எதாவது சொல்ல இப்போ உதவி செய்யும், என்னப்பா என்ன செய்யணும் கேட்டு வந்துட்டோம், தப்பி போயிட்டோம். நீங்கள் இதெல்லாம் செவம்மா செம்ம வர்றமீட்டே இருக்கேன்னம்மா சமயத்து ஸ்டைலாக கொஞ்சம் செபிச்சு அவரை ஸ்டைலாக செபிச்சுட்டு ஸ்டைலாகவே இரு அல்ல இல்லையா? சொல்லுது படி தான் சொல்லுது. அதுக்குள்ள அனுபவங்கள்லாம் படிச்சு கொடுக்குது. நீ வீட்டில் இருந்தால் அது நடக்குமா? எனக்கு வீட்டில் இருந்தால் டிவியை பிடிச்சிட்டு கண்ணை உருட்டிகிட்டே இருப்பா. ஒருதான் அப்படி வருவான், ஒருதான் இப்படி வருவான், வடக்குன்னு சொல்லுவான், ஒருதான் தெக்குன்னு சொல்லுவான். உனக்கு பிராந்து இருக்க பிராந்து பாதி மிச்சம் செய்யாது, முழு பிராந்து ஆகி போயிடுவோம். நீ இதானே நடக்கும். நீ மரியாதையாக வந்து ஆண்டவருடைய பார்த்து இருக்கணும். நாங்களும் கொஞ்சம் புத்தியாக வந்திருக்கு, இதெல்லாம் ஏற்கனவே பிராந்திலேயாக வந்திருக்கு, பேபிடிச்சு வந்திருக்கு. இதை இன்னும் பிராந்தாக்கப்படாது. அது என்ன உண்மை? இதை பிராந்தாக்கப்படாது இல்லையா? ஒரு தெளிவு கொடுக்கணும். அது எப்படி கொடுக்குது? அதுக்கு ஏற்ப வசனத்தை போட்டா, இந்த வசனம் போட்டா ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அப்போ ஒரு டச் உண்டாகும். ஒரு டச் என்னது? இது சும்மா கள்ள கதையெல்லாம் பேசிட்டு டச் 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 எவன்டா டச் பண்ணுவான்? முதல்ல ஆண்டவருக்கு வசனத்தை சொல்லு, அவருக்கு காரியத்தை சொல்லிட்டு ஆண்டவருக்கு உடைய காரியம் சொன்ன ஒன்று தொடர வேணா தொடுவார். நியாயம் இருக்கு, அந்த சொல்லு புரியுதா? எனக்கு வந்துகிட்டே இருக்கும். சரி, அப்போ இதெல்லாம் இப்போ அம்புடைய தவறாக கடந்துட்டு சத்தம் போடுங்க, ராத்திரி சத்தம் போடு, சாப்பிட்டு சத்தம் போடு, சாப்பிடாம சத்தம் போடு, என்னத்துக்கு இந்த வித்தைன்னு கேட்கேன். இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை ஒழுங்குபடுத்த வேண்டியது அவசியம். அப்போ சரி, அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டு என்ன செய்யணும்? நடக்கணும், தேவை சித்த செய்யணும். நான் அடிக்க சொல்லியிருப்பேன் இல்லையா? நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் விசுவாசித்தார்கள் சொல்லியிருக்கு. அப்போ நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்படாதவர்களுக்கு அவரையா நன்மை செய்யணும். பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவர் இருக்க இடத்துக்கு போக விரும்பல. சிலர் நினைச்சுக்கிட்டு என்னன்னா, அப்படி இல்லை பிரசங்காரு, நாங்கள் எல்லாம் ஏசுநாதர் இருக்க இடத்துக்கு போயிடுவோம், பரலோக ராஜ்யம் இருக்கிறதுக்கு இவ மனக்கணக்கு போட்டுக்கிடுது. ரோட்டில் நிற்கவன்ட்ட கேட்டாலும் நான் சொர்க்கத்துக்கு போக வேண்டி சொல்லுறேன். எல்லா சபையும் எங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்து, நாங்கள் ஒரு இடத்துல சுவிசேஷ பணிக்கு போனோம், நானும் பாஸ்டரும் போனோம், திறப்பிரசங்கம். அப்போ நான் முதல்ல கொஞ்சம் பேசினேன், அடுத்த பாஸ்டர் பேசினார். பாஸ்டர் எழும்புறவனை கேட்டார், ஆண்டவராக இயேசு வர போகிறார், யாரெல்லாம் வருகைக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறீர்கள்னு கேட்டார். உடனே எல்லாரும் கையை வைத்து அல்லேலியா சொல்லுங்கன்னாரு. எல்லாரும் கையை வைத்து அல்லேலியான்னு சத்தம் போட்டாச்சு. இவர் தகச்சு போனார், என்னடா இது, எல்லாம் அவர் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு பக்கமாகும். அப்படியா போவீங்களா விட்டு வருகை என்னங்கிறத பற்றி 1-2 சின்ன குறிப்பு, கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் தான் பேசினார். பேசிக்கிட்டு சொன்னார், இப்போ யாரெல்லாம் வருகை போவியான்னு கேட்டால் ஒருத்தர் கை வைத்தல. புரியலையா நான் சொல்லுது? தான் சொல்லுகிறது இன்னதுன்று சாதிக்கிறது இன்னதுன்று அறியாது இருக்கிற மாதிரி
இவைய சொல்லுது என்ன, தாங்கள் செய்கிறது என்னது அறியாது இருக்கேன். ஏசுனா சொன்ன மாதிரி வருகைன்னா என்னென்ன தெரியாது. எல்லா இடத்துலையும் இப்படி தான். நானும் வேறு சபையில் போவேன். இப்போ நான் கேரளாவுக்கு போன வாரத்தில் 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் பேசியிருக்கேன். எல்லாம் பேசி முடிச்சுட்டு கேட்டேன், இயேசுநாதர் வாரது போனோன்னு தான் பாட்டெல்லாம் பாடுனியே கேட்டேன். நீங்கள் எல்லாம் வருகை பாட்டு தான். அங்கே கேரளாவிலாம் வருகை பாட்டு அதுதான் பாடுவாங்க. இங்கே உள்ள இங்கே உள்ள அற்புத பாட்டெல்லாம் அங்கே வராது, அதுக்கு ஸ்டாண்டர்டு தனி. ஸோ நீங்கள் ஏறலாம் போவியான்னு கேட்டால், நான் இவ்வளோ நேரம் 1.25 மணி நேரம் பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்ததுலேயே அவங்களுக்கு கொஞ்சம் கிளி பிடிச்சிட்டு பயம் உண்டாயிட்டு. அப்படி பார்த்தா இப்படி ஒருத்தர் பார்க்க இப்படி இருந்துட்டு, வருகை பாட்டெல்லாம் பாடுனியா இல்லையா, யாரெல்லாம் போவியான்னு கேட்டால் சொல்லுங்க அண்ணா, இன்னும் ஐடியா இல்லையோ, கன்ஃபார்ம் ஆக இல்லையாண்ணா, அப்படி இப்படி ஒருத்தர் பார்க்காத. நான் வசனத்தை சொன்னேன் 2 Corinthians 3:18, நம்மளாம் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிற வண்ணமாய் கண்டு அந்த ஆவியினாலே அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோன்னு அந்த வசனம் சொல்லுது. இப்போதே ஒரு மறுரூபம் ஆகணும்னு சொல்லுது. 2 Corinthians 4:16, പുറമേ ഉള്ളവനെ ശയിച്ചു പോകുന്നു, അകമയുള്ളവൻ നാൾക്ക് പുതുക്കം പ്രാപിക്കുന്നു. പുറமான மனுஷன் அழிந்து போகிறான், உள்ளான மனுஷன் புதுக்கம் பிராபிக்கிறான். இது உங்களுக்குள்ள நடந்ததா, இயேசுவின் சாயல் நடந்ததா, எவ்வளவு நடந்ததுன்னு கேட்டேன். எல்லாரும் எனக்கு யோசிக்கிறாங்க. அப்போ இப்போமே 30 வரியமாக நடக்கல, இனி 1 செகண்டில் எங்கோடி நடக்கும், நிச்சயமாக நடக்காது. நாங்களும் செய்தி சொல்லுவோம். சரி, அப்போ ஜனங்களுக்கு தாங்கள் செய்கிறது நினைச்சுக்கிடுது. நல்ல பணமும் வசதியும் வாய்ப்பும் நடக்குது வரைக்கும் போவை பிரசங்காரு, நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டோம். போய் போகிற சங்கரவு நான் புறவாக்கம் பிரசங்கார்கிட்ட வர்றது. என்ன மாதிரி ஆளுகிட்ட வந்தாச்சுன்னா, உட்காருங்க பிரதர், உட்காருங்க சிஸ்டர், அந்த பைபிளை எடுங்க, 2 வசனம் வாசிப்போம், கிறிஸ்தவர்கள் தானே நீங்கள், அப்படி சொல்லி இதோட கொஞ்சம் உருட்டி அப்போ அதோளுக்கு மனசில் ஆகணும், பாவியாகி என்மேல் கிருபை, நான் தகுதி உள்ளவன் இல்லை, நெஞ்சில் அடிக்க வச்சு போட்டு தரையில் வச்சப்புறம் ஏதாவது வேறு வழியில் இல்லையா எங்களுக்கும், ஆண்டவரே 2 வார்த்தை சொன்னேன், அதான் கொஞ்சம் முழங்கால் போட்டிருக்கு, ஏதாவது ஒன்றும் செய்யப்படாதா, மிச்சம் உள்ளது எல்லாம் முன்னோட செய்யாண்டா ஓடி போயிடும், இப்போ ஒன்று கூட வரட்டு, அடுத்து பைய பார்க்கலாம் இல்லையா, அப்படியெல்லாம் சொல்லி வாங்க முடியும். சொல்லுது பெரியதா, நான் சொல்லுது லோக்கல் பாஷையில் சொன்னாலும் உங்களுக்கு பெரியணும். அப்போ நமக்கு ஜெபிக்கக்கூடிய பக்குவம் வரணும்னா இப்படி நிறைய காரியம் இருக்கிறதுனால எனக்கு இதெல்லாம் ஆண்டவர் காட்டியாச்சு. அதனால எனக்கு இப்போ முன்ன போக வழி இல்லை, ஆண்டவர் பேசின பிறகு நான் இப்படி முன்ன போகிறது. அதனால கொஞ்சம் பதுங்கி நின்றுடுது, வார அவளா பார்ப்போம், கேட்க அவளா பார்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் பதுங்கியே, எப்போ ரெடி தான், நீங்கள் ரெடி இல்லைன்னா நான் என்ன செய்யுது, நான் பதுங்கியே நின்றுடுவேன். இனி மிஞ்சி போய் கிடந்து இல்லை அவங்க கட்டை மாற்றும், அவங்களுக்கு பேயை வரட்டோன்னு அந்த பேய், அப்போ நீ இந்த பேயை நீ வச்சுக்கிட்டியான்னு கேட்பாரு. ஏன் அப்படிதான் பிரச்சனை, அவங்க குணப்பட மாட்டேன், மனதிரம்ப மாட்டேன், அப்போ இந்த பேயை நீ வச்சுக்கிடுதியா, அதுக்கு நான் தயார் இல்லை. அவங்க தேவ சித்தம் தான் உம்ம தலையில் வச்சுருவோம், உமக்கு மேலே வச்சுருவோம். நான் சொல்லுறது புரியுதா அவங்களுக்கு? அப்போ ஜெபம்னு சொல்லுறது என்னன்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கோம். எழுப்புதல் ஏன் நமக்குள்ள வரையலன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். வரிய கணக்காக சுற்றுறதுனால இல்லை, நம்முடைய குணப்பாடு பாருங்க, ஹல்லேலூயா, அது வரையில முந்தின சபைகளில் இருந்தது, இந்த சபைகளில் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு இப்போ உபதேசங்களே தாறுமாறு. இது வராததுனாலே ஆகும். நீங்கள் வடக்குதக்கா வண்டியாரி காசை செலவாக்கு தான் மிச்சமே தவிர காரியம் நடக்கலை, ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படலை, உங்களுக்கு எந்த விதமான வெளிப்பாடும் உண்டாகலை. நான் சொல்லுறது புரியுதா? அது நான் 40 நீ 40 400 வரையும் விசுவாசியாட்ட இருந்துட்டு போ, இப்போ நீ வளர, ஆண்டவர் சொல்லுவார் கொஞ்சம் வளர்ந்துருக்க பரவாயில்ல, இன்னும் வளர வேண்டிய அடுத்த நிலையில இருக்குது, நீ இதில் நின்று விட்டாய். ஆகையினால ஒருபோதும் கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சியை தவிர வேற ஒன்றையும் மனசில் வைக்காம முன்னோட்டு பிறகு நீங்கள் முன்னு வரணும். முக்கியமாக பெரியவர்கள் முன்னால் வரணும். பிள்ளைகளெல்லாம் குறை சொல்லாத, யாரெல்லாம் பிள்ளைகளை பற்றி குறை சொல்லுதியோ வரணும், தள்ளையும் தோப்பனும் முதல்ல வரணும். யார் பெண்டாட்டியை பற்றி குறை சொல்லுதியோ மாப்பிள்ளை வரணும், மாப்பிள்ளையை பற்றி குறை சொன்னால் பெண்டாட்டி வரணும். இதுதான் எனக்கு கணக்கு. இல்லையா, நீ முதல்ல வா பார்ப்போம், இங்கோடி நீ முதல்ல சரிப்படு, நீ பெரிய பயங்கர மாதிரி பெண்டாட்டியும் மாப்பிள்ளையும் குற்றம் சொல்லிட்டு நீ ஓகே மாதிரி நடக்கப்படா இல்லையா, நீ வா முதல்ல நில்லு பார்ப்போம், உனக்கு தகுதியை பார்ப்போம், அதுக்கு அடுத்த காரியம் பார்க்கலாம். ஸோ இப்படியெல்லாம் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, பார்த்துடுங்க. இதெல்லாம் நீங்கள் புரியறதுக்கு தான் அந்த வசனங்களை பல ரீதியிலையும் உங்களுக்கு எடுத்து பேசுவது. ஹல்லேலூயா. நீங்கள் இன்னொன்று சொல்கிறேன், சமயத்தில் முடிக்கலாம். இன்னொன்று சொல்கிறேன், தொடப்படுதல். பொதுவாக கவனிங்க, நாங்கள் ஜபங்கள் கூட்டங்கள் இதெல்லாம் நடந்தாலும் கர்த்தரால் தொடப்படுதல் அல்லது இந்த ஜனங்கள் அவருடைய தேவனோட ஒரு உறவுக்குள்ளே வந்தது என்கிற உணர்வு எங்களுக்கு உண்டாக வேண்டும். நீங்கள் நல்லா கவனிக்கணும், உண்டாக வேண்டும். இப்போ நாங்கள் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். நான் நிறைய சுற்றி வரும்போது நிறைய வழிபாட்டு தலங்களை பார்க்குறேன். அந்த வழிபாட்டு தலங்களுக்கு எவ்வளவு ஜனங்கள் போகிறார்கள் நீங்கள் கவனிங்க. நிறைய வழிபாட்டு தலம் இருக்குது, எவ்வளோ ஆள் கார் பஸ்ஸில் டெய்லி போயிட்டுருக்காங்க. நாங்கள் திருச்செந்தூர் பக்கம் எல்லாம் சுற்றிட்டு வர்றதுல தினம் டிராஃபிக் ஜாம் தான், பெரிய கஷ்டம். அவ்வளோ வண்டியும் கார்லையும் ஜனங்கள் சுற்றி கொண்டு என்னைக்கு போய் கொண்டிருக்கிற ஸ்பெஷல் டைம்லலாம் அது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. எல்லா வழிபாட்டு தலங்கள்லேயும் ஜனங்கள் நிரம்பி வழிகிறார்களா இல்லையா?
சரி. இப்போ இயேசு நாமத்தை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்கு? என்ன கிடக்குது இல்லையா? இப்படி இருக்கு. சரிதானே? சரிதானே? நம்ம தான் பல வேலை சொல்லிக்கிட்டோம், வெள்ளியும் பண்ண இல்லை எனக்கிட்ட அது இருக்குது இது இருக்குது இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டே தான் மிச்சம். அந்த நிலைமை இப்படி இருக்கு. சிந்தனைக்கு சொல்லுகிறேன், நல்ல கவனிக்கணும். இப்போ நான் யோசித்தேன், இது ஏன் ஆண்டவர் அங்கே இவ்வளவு கூடுது? அங்கே உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்னு சொல்லியிருக்கு, ஆண்டவர் பெரியவர்னு சொல்லியிருக்கு. நாங்கள் முறுக்கோம், நல்ல முறுக்கம் இல்லையா? ஆனால் இங்கே அந்த மாதிரி ஒன்றும் வர இல்லையே, அங்கே தானே ரொம்ப ஆள் போகுது. நான் சிந்தித்தேன். அப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்துல நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அது 14 யோவான் 14:27, உலகம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், உலகம் கொடுக்குற பிறாரு நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. முதல் விஷயம், உங்களை நான் உலகத்தில் வாழ வைக்கிறதுக்கு அழைக்கல, நித்திய ஜீவனா என்னோட கூட இருக்கும்படி அழைத்தேன். அதுக்கு தகுதிப்படும்படி உங்களை அழைத்திருக்கிறேன். அப்போ இந்த தகுதிப்படுதலை விரும்புகிறவர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவருடைய கிருபைகள் கிரியைகள் கிடைக்குதுங்கிறத நாங்கள் பார்த்தோம். அல்ல அதே நேரம் அங்கே போனால் எல்லாருக்கும் கிடைக்குது, சும்மா ஒன்றும் போயில. அங்கே இப்போ அற்புதங்கள் நடக்கிறதுனால தான் போகிறாங்க, எங்கிட்ட நேரடியாக சொல்லியிருக்காங்க. அதனால அந்த சாமி நீங்கள் லூக்கா 4:5 பிசாசு சொல்லுறேன், உலகம் முழுவதும் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கு, எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுப்பேன். என்ன பணிஞ்சுக்கிட்டா என்ன இஷ்டமானவனுக்கு உலகத்தை கொடுத்துட்டு இருக்குது, உண்மையிலே கொடுத்துட்டு இருக்குது, நிறைய கொடுத்துட்டு இருக்கு, தாராளம் கொடுத்துட்டு இருக்கு. உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு, உலகத்தின் அதிபதி, நீங்கள் உங்கள் சுற்றி இருக்க சூழ்நிலையில பாருங்க, உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு கோடி கோடியாக கொடுத்துட்டு இருக்கிறதுனால, நல்ல காரியம் செஞ்சுட்டு இருக்கனால தான் அவன் மெனக்கட்டு தலைமுடியெல்லாம் மொட்டை அடிச்சுக்கிட்டு தரையில் கிடந்து உருள் வாங்கிறது. சும்மா அவனும் உருள் இல்லாமல், அது நிறைய ஆதாரம் நான் சொல்லுவேன். ஆனால் அந்த அனுபவம் நமக்கு இங்கே ஏன் நடக்கவில்லை என்று கேட்டால், ஒன்று, இவர்கள் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் சின்ன கூட்டம் தான் வர்றாங்க. இனி வர்றவங்களும் தேவ சித்தத்தின் அனுபவத்துக்கு உட்படவில்லைன்னு சொன்னால் என்னால் செயல்பட முடியாது. நான் சொல்ல புரியுது இல்லையா? தேவ சித்தத்துக்கு உட்படலைன்னா என்னால் செயல்பட முடியாது. இது இடுக்கமான வாசல், சிலர் பல விஷயங்கள் சொல்லி, அதனால அந்த கம்பேரிசன் நீங்கள் வைக்கப்படாது. அது உலகத்துக்குரியவர்கள், உலகத்தின் ஆவி, பாவத்தில். அது நீ மனம் திரும்ப குணப்படுறதுனால அந்த சாமி சொல்லாது. பார்த்துருக்குது இல்லை? யாராவது சொல்லுதா? ஒன்றும் சொல்லுதில்லை, எப்படி வேணாலும் நீ போகலாம். ஆனால் இது அப்படி இல்லை. பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம், பரலோக ராஜ்யத்துக்காய் அழைக்கப்பட்டவர்கள், அது ஒரு சின்ன கூட்டமாக தான் இருக்கும். அல்லது அதுக்கு தகுதி உள்ளவர், விருப்பம் உள்ளவர் தான் இருக்க முடியும். மற்றவங்களுக்கு கிடைக்காது ஓடி போயிடுறாங்க. இது புரியும் நினைக்கிறேன். சுவாக ஆண்டவருக்குள்ளே அழைக்கப்படுகிறவர்கள் இந்த அடிப்படையை மனசில் வச்சுக்கணும். அது ஊழியத்தை செய்கிற நாங்களாக இருந்தாலும் சரிதான், இந்த ஆண்டவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற நீங்களாக இருந்தாலும் சரிதான், 2 பேருக்கும் இந்த புரிதல் வேணும். இது பரலோக ராஜ்யத்துக்கு போகிற காரியம், அதுக்கு தகுதிப்படுத்துவார். அந்த பாதையில் செல்லும்போது அவசியமான விலை தருவார். அல்லாமல் நமக்கு தோணுற மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் இந்த ஆண்டவர் தரமாட்டார். அது அங்கே தான் போகணும். ஆகவே இந்த அனுபவம் இப்படிப்பட்டதுங்கிற ஒரு உணர்வு நீங்கள் தாழ்த்தினால் மட்டும்தான் இந்த அனுபவங்களை கற்றுக்கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும், பலப்பட முடியும். சரி, இந்த அனுபவத்தை உருவாக்க வேண்டும் என்கிறதான் எனக்கு ஆண்டவர் தந்த வெளிச்சம். நான் முடிக்கிறேன். சும்மா வரவங்களுக்கு போகிறவங்களுக்கு ஜெபிக்க முடியாது, பல ரீதியில் ஆண்டவர் பேசியிருக்கார். சரி, வரட்டு, அவங்களை கூப்பிடு, ஒரு தடவை ஜெபம் பண்ணுவோம், அடுத்தது என் கூட்டத்துக்கு வரையிலேன்னு கேட்போம், இந்த காரியங்களை வாசிங்கன்னு சொல்லுவோம், நீங்கள் ஆண்டவர் பேசுகிற காரியத்துக்கு ஒப்பு கொடுத்துருங்கன்னு சொல்லுவோம். உங்களுக்கு சிலது புரியலைன்னா எங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினா வசனத்தை சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் சபை. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத சபையை கட்டும்படி பேதுரு அழைத்தார். அவருக்கு பரலோக ராஜ்யத்தின் தரவுகோல்களை கொடுத்தார், பூலோக ராஜ்யத்தின் தரவுகோல்களை கொடுக்கல. அவர்கள் கட்டுறதெல்லாம் பரலோகத்திலையும் கட்டப்பட ரீதியில தகுதிப்படுத்தி கட்டினாங்க. அவங்க கட்டியிருந்தா அதங்க கட்டப்பட்டிருக்கோம், அந்த அளவு தகுதியாக செஞ்சாங்க. ஸோ இந்த நிலைமையை நான் விரும்பித்தான் ஆகணும். எனக்கு தந்த நான் பேசினேன், நீங்கள் எவ்வளோ விரும்பினேன்னு தெரில, இதுதான் செய்ய முடியும். இந்த அடிப்படையில் தான் ஜெபிக்க முடியும்னா நீங்கள் வாங்க, நம்ம இயன்ற வரைக்கும், நம்ம ஒன்றும் வானத்திலேருந்து வரலைங்க, இயன்ற வரைக்கும் கர்த்தர் தந்த வெளிச்சத்தை, தகுதி, கிருபைகளை நாங்கள் பயன்படுத்தி ஒளிச்சொன்னும் ஓட முடியாது, செய்ய தயாராக இருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் ஆவியானவர் உங்களோடு பேசியிருக்கிறார் இல்லையா? அந்த வார்த்தை என்னது? எழுப்புதல் என்று சொல்லி கொண்டிருந்தால் எழுப்புதல் ஒரு நாளும் வராது. நாம் தான் தூக்கத்தை விட்டு என்ன செய்யணும்? எழும்ப வேண்டும். நாம எழும்பி பிரகாசிக்க தம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தெய்வ வசனத்துக்கு கீழ்ப்படி வேண்டுங்கிற ஒரு முக்கியமான காரியத்தை ஆவியானவர் டச் பண்ணனால தான் நான் அந்த சப்ஜெக்ட்லேயே போயிட்டேன். நீங்கள் எல்லாரும் இத்தனை வருஷம் வந்து புரியணும், உங்களுக்கு தெரியும். தயவு செய்து நாட்கள் பொல்லாதவிழானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி உடனே எழுப்புதலுக்கு நீ ஒப்புக்கொடு. அதுக்கு எல்லா சோர்ஸஸும் வரவில்லை, மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மகிட்ட இருக்குது, மிச்சம் உள்ள காரியத்தை தொடர்ந்து செய்யலாம். ஆகவே நீங்கள் தெய்வ சித்தத்துக்கு அர்ப்பணித்து முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை இந்த வசனத்தின்படி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.